அண்மை காலமாக இந்த சக்தி வழிபாட்டு அன்பர்கள் மத்தியில் வாராகி அம்மன் ரொம்ப சிறப்பாக இடம் பெற்றிருக்காங்க. அந்த வாராகி அம்மன் யார், அவங்களுடைய பின்புலம் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் சிந்திக்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் வாராகி அம்மனை பற்றி சிந்திக்க போகிறோம். வாராகி அம்மன்னா யார் அப்படின்னா, ஒரு பெண் தெய்வம் பன்றி முகத்தோடு இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இப்போது இந்த பன்றி முகம் கொண்ட பெண் தெய்வத்தினுடைய பின்னணி என்ன என்பதை சிந்திக்க போகிறோம். சக்தியை முழுமுதற் பொருளாக பரம்பொருளாக வழிபடுகின்ற அந்த நெறிக்கு சாக்த நெறி என்று பெயர். ஆதிசக்தியே பரம்பொருள், முழுமுதற் பொருள், எல்லாவற்றையும் செய்கின்றாள் என்கின்ற நெறியை கொண்டது இது. இந்த ஆதிசக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் துர்க்கை, காளி போன்ற தெய்வங்கள் எல்லாம் தோன்றின என்று பார்த்தோம். அதற்கு மேலே இந்த துர்க்கை, காளி போன்ற சக்தியினுடைய ஆற்றல்கள் அந்தகாசூரன் மற்றும் இரத்த பீஜன் என்கின்ற அசுரர்களை அழிக்கின்ற போது இந்த தேவியினுடைய வடிவங்களுக்கு துணையாக தேவர்கள் மற்றும் இதர கடவுளினுடைய ஆற்றல்களை துணையாக இந்த தேவியர்கள் கொண்டார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் நாம் சப்த கன்னியர்களை பார்க்கின்ற போது கூட இந்த வாராகி என்கின்ற வடிவம் கொண்ட திருமாலினுடைய சக்தியாக நாம் வராகன் என்று சொல்லக்கூடிய திருமாலினுடைய ஆற்றலாக வாராகி என்கின்ற ஆற்றலை பார்க்கின்றோம். இந்த வாராகி என்கின்ற ஆற்றலும் பெண் தெய்வமும் துர்க்கையும் காளியும் இந்த அந்தகாசுரன் மற்றும் இந்த இரத்த பீஜன் போன்ற அசுரர்களை எதிர்த்து போரிடும்போது இந்த வாராகி என்கின்ற பெண் தெய்வமும் துணைக்கு போகியது என்று இந்த தேவி பாகவதத்தில், தேவி மகாமித்யம் என்கின்ற புராணத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி போன இந்த வாராகி அம்மன் எனப்படுகின்ற அந்த ஆற்றல் இந்த அந்தகாசுரன் மற்றும் இரத்த பீஜனுடைய படைகளில் இருக்கக்கூடிய அசுரர்களை தன்னுடைய பன்றி பல்லால் கிழித்து அவர்களை கொன்று துர்க்கையும் காளியும் போரிலே வெற்றி பெறுவதற்கு துணை நின்றதாக நம்ம பார்க்குறோம். அந்த வடிவைத்தான் வாராகி அம்மன் என்று நம்ம பார்க்கின்றோம். அந்த வாராகி அம்மனை ஒரு போர் தெய்வமாக, எதிரிகளை வெல்வதற்கு வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக பிற்காலத்திலே அது முதன்மைப்படுத்தப்பட்டது. பன்றி முகம் கொண்ட இந்த வாராகி அம்மன் நிலத்தை கிளறுவதற்கு பயன்படுத்துகின்ற கலப்பையும் அடுத்து உலக்கையும் தன்னிடத்தில் கொண்டிருப்பாள் என்பதை நாம் இந்த வாராகி அம்மனை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளலாம். வாராகி அம்மனுக்கு தண்டநாதா அல்லது தண்டினி என்கின்ற பெயரும் உண்டு என்று சொல்கின்றார்கள். இன்னும் கூட ஒரு செய்தி இந்த வாராகி அம்மனை பற்றி இருக்கின்றது. தஞ்சை பெரிய கோயிலில் வாராகி அம்மனுக்கு சிலை இருக்கின்றது என்று சொல்லப்பெற்றிருக்கின்றது. அதாவது பேரரசன் ராஜராஜ சோழன் வாராகி அம்மனுடைய தீவிர அன்பன் என்றும் சொல்லப்படுகின்றது. அவன் தஞ்சை கோயிலை கட்டுவதற்கு முன்பும் எந்த ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாலும் இந்த வாராகி தேவியை வழிபட்டு அவளுடைய உத்தரவை பெற்றுதான் செல்வான் என்று ராஜராஜ சோழனுடைய வரலாற்றில் சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் இந்த சோழர்களுடைய வெற்றிக்கு பின்னால் இந்த வாராகி அம்மனுடைய வாழ்த்து அல்லது நம்பிக்கை முதன்மையாக இருந்திருக்கின்றது என்ற செய்தியும் இருக்கின்றது. எது எப்படி இருப்பினும் இந்த வாராகி அம்மன் வழிபாடு எனப்படுவது சாக்த வழிபாட்டு அடிப்படையிலே அமைந்திருக்கின்றது. சாக்த வழிபாட்டிலே நான் ஏற்கனவே சொல்லி இருப்பது போல ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய, ஆதிசக்தியே பரம்பொருளாக முழுமுதற் பொருளாக வழிபடக்கூடிய தேவிக்கு முதன்மை கொடுக்கின்ற வழிபாடாக இருக்கின்றது. இந்த வாராகி அம்மன் வழிபாடு
சைவத்தில் சக்தியை இறைவனுடைய சிவத்தினுடைய திருவருளாக ஆற்றலாக முழுமுதற் பொருளாக கருதாத நிலையிலிருந்து வேறுபடுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முற்காலத்தில் இந்த வாராகி அம்மன் வழிபாடு இரகசிய வழிபாடாக இருந்தது. அதுக்கு மேலே கடுமையான தாந்திரீக வழிபாடாக மட்டுமே இருந்தது என்று சொல்லப்பட்டார்கள். அது பொதுவில் எல்லோரும் வழிபடுவதற்குரிய ஒரு பெண் தெய்வமாக இருந்ததில்லை என்று சொல்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் இந்த வாராகி அம்மன் வழிபாடு என்பது எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு பொதுநிலை வழிபாடாக, அதனுடைய கோயில் கூட பல இடங்களில் இந்த மாந்திரீகம் செய்யக்கூடியவர்கள், தாந்திரீகங்கள் செய்யக்கூடியவர்கள் வழிபடுகின்ற ஒரு கடவுளாக வாராகி அம்மன் வழிபாடு இப்பொழுது சிறப்படைந்து கொண்டிருக்கின்றது. அதிலே பலரும் அதை விரும்பி வழிபாடு செய்வதையும் காணலாம். எது எப்படி இருப்பினும் இது சைவ வழிபாட்டிற்கு சற்று மாறுபட்ட வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொண்டால் சிறப்பு என்ற அடிப்படையிலே இந்த காணொளியை செய்திருக்கின்றேன். அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.